ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் குட்டி ஸ்டோரி ரமேஷ் பேசுகிறேன். மற்றும் ஒரு கதையை கொண்டு வந்திருக்கேன், கேட்போம். ஒன்றும் இல்லைங்க, ஒரு 3 பேர் சேர்ந்துக்கிட்டு அந்த காலத்தில் ராஜா காலத்தில் தந்திரம் கற்றுக்கிட்டு நம்ம ராஜாட்ட எல்லாம் தந்திரத்தை காமிச்சு பரிசு பொற்காசுகள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவில் போகிறாங்க. சரிங்களா? போயிட்டுருக்கும்போது என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 3 பேர்த்தில் 2 பேர் மட்டும் கற்றுக்கிட்டாங்க. இன்னொரு பையனுக்கு எல்லா விஷயங்களும் தெரியும், நல்லா பேசுவார். ஆனால் அவர் கற்றுக்கல. சரிங்களா? அப்படி இருக்கும்போது என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, போயிட்டு வரும்போது அவங்க கற்றுக்கிட்டது என்னென்னா, ஒரு உயிரை பிறக்க, அதாவது உயிர் போனதை உயிர் வர வைக்கிறத வித்தையே கற்றுக்கிட்டாங்க. சரிங்களா? அப்படி இருக்கும்போது என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, போயிட்டு வந்துகிட்டே இருக்கும்போது ஒரு சிங்கம் காட்டுக்குள்ளே இவங்க என்ன தலையாட்டாமே இருக்காங்க, தலையாட்ட சொல்லுவோமா, தலையாட்டிட்டாங்க. சரிங்களா? கேட்போம். அப்புறம் என்னாச்சு, ஒரு சிங்கம் செத்து கிடந்துருக்குது. டேய், இதை ஃபஸ்ட்டு உயிர் பழைக்க வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவர் நல்லா பேசுகிற பையன், வேண்டாம் வேண்டாம் ரொம்ப ஆபத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. ஏய், உனக்கு என்ன தெரியும், கற்றுக்கிட்ட வச்சது நாங்கள் தான், நீயா அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. சரி, என்னமோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த மரம் தெரியுது பார்த்தீங்களா, இந்த மரத்தில் தான் நின்றுக்கிட்டார். பக்கத்தில் நின்றுக்கிட்டு அவங்க உயிர் பழைக்க வைக்கிறாங்க. சொன்னோடைய கேட்காம என்ன தான் சொன்னாலும் உயிர் பழைக்க வச்சோனையுமே அதுவே ஏற்கனவே பசி பட்னியுமாக தான் செத்துருக்குது. உடனே எந்திரிச்சோனையுமே இவங்கள விரட்டி கடித்து சாப்பிட்ருச்சு. விரட்டி இதாகிடுச்சு. இந்த பையன் இப்போ அவசரதாகிடுச்சு, டக்குன்னு மரத்து மேலே ஏறி உட்காந்துட்டார். இதோட இந்த கதை முடிஞ்சது. இந்த 3 பேர்த்தில் யார் புத்திசாலி, யார் அறிவாளி? நீங்களும் சொல்லுங்கள், நம்மளும் கேட்போம். என்ன விழுந்து சிரிக்கிறாங்களா அழுகிறாங்களான்னு தெரில. சரி, பார்ப்போம். ஓகே, நன்றி, வணக்கம். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களை மேலான கமெண்ட்ஸுகளை நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி.